ஹாய் காய்ஸ், நம்மளோட என்னோட டாபிக் என்னென்னா கேட்ரிட்ஜ் வால்வோட ஒர்க்கிங் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கேட்ரிட்ஜ் வால்வோட நம்ம சிம்பிள் பார்த்துடலாம். ஹைட்ராலிக் லைனை பொறுத்தளவுக்கு எப்போவுமே அதோட சிம்பிள்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இதுதான் கேட்ரிட்ஜ் வால்வோட சிம்பிள். எக்ஸுங்கிறது வந்து அதோட பைலட் போட்டு, ஏங்கிறது வந்து சப்ளை லைன், பிங்கிறது வந்து ரிட்டர்ன் லைன். ஓகேங்களா? இதுதான் அதோட ஹாஃப் செக்ஷன் டயக்ராம். ஓகேங்களா? இப்போது நார்மலாக பார்த்தீங்கன்னா கேட்ரிட்ஜ் வால்வ் இதே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? நான் எப்போவுமே க்ளோஸில் இருக்கும். இதில் ஒரு ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ப்ரிங் டென்ஷன் மூலமாட்டு இது க்ளோஸில் இருக்கும். எப்போ ஆயில் வருமோ அப்போ இந்த ஆயிலை வந்து இந்த பிளேட்டை புஷ் பண்ணி தள்ளிட்டு இந்த பி போட்டு வழியாட்டு வெளியில் போகும். ஓகேங்களா? இது நார்மலாக கேட்ரிட்ஜ் வால்வில் நடக்கூடிய ஒர்க்கிங். ஓகேங்களா? இதுனா நார்மல் கண்டிஷனில் இந்த ஸ்ப்ரிங் டென்ஷன் மூலமாட்டு வால்வ் எப்போவுமே க்ளோஸில் இருக்கும். அதே மாதிரி ஆயில் வரும்போது மட்டும் ஆயில்னால போய் பிடிச்சி புஷ் பண்ணிவிட்டு எங்கே வெளியில் போகும். ஓகேங்களா? நம்ம அப்போ கேட்ரிட்ஜ் வால்வ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஒரு சிமுலேஷன் மூலமாக பார்த்துடலாம். இதுதான் கேட்ரிட்ஜ் வால்வ். ஓகேங்களா? இப்போ ஒரு சிலிண்டர் ஆப்ரேட் பண்ணும்போது 4 கேட்ரிட்ஜ் வால்வ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அது எதனாலனா சிலிண்டரை ஃபார்வர்டில் போகும்போது இந்த பக்கத்தில் போகிறதுக்கு ஆயில் ப்ரெஷருக்கு ஒரு கேட்ரிட்ஜ் வால்வும், இந்த பக்கத்தில் உள்ள ஆயில் ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு இன்னொரு கேட்ரிட்ஜ் வால்வும் வச்சு ரிட்டர்ன் எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஆயில் ரிட்டர்ன் பேக் ஆகும்போது இந்த பக்கம் ப்ரெஷருக்கு ஒரு கேட்ரிட்ஜ் வால்வும், இங்கே இருக்க ரிட்டர்னில் ஆயில் எடுக்கிறதுக்கு இன்னொரு கேட்ரிட்ஜ் வால்வுமா வச்சு ஆயிலை ரிட்டர்ன் எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? உங்களுக்கே தோணலாம் அது 2 கேட்ரிட்ஜ் வால்வு வச்சு பண்ணிக்கலாமே, அப்போ ஏன் 4 கேட்ரிட்ஜ் வால்வ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு கொஸ்டின் வரும். இந்த வீடியோ கன்யூஸாக பாருங்கள். கன்யூஸாக பார்க்கும்போது உங்களுக்கு அதில் புரியும். ஓகேங்களா? ஃபஸ்ட் நான் இது எப்படி லைன் கனெக்ஷன் கொடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இது ஆக்சுவல் நம்ம பவர் பேக்கு, ஒரு டைரக்ஷன் கண்ட்ரோலர், ஒரு சிலிண்டர், 4 கேட்ரிட்ஜ் வால்வ். ஓகேங்களா? இந்த பம்ப்லேருந்து ப்ரெஷர் லைனை எடுத்து ஃபஸ்ட்டில் இருக்க கேட்ரிட்ஜுக்கும் ஃபோர்த்தில் இருக்க கேட்ரிட்ஜுக்கும் சப்ளை லைனாக கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதே மாதிரி பம்ப்லேருந்து இன்னொரு பைலட் லைன் எடுத்து அதை டைரக்ஷன் கண்ட்ரோலுக்கு ப்ரெஷர் போட்டு கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அது செகண்ட் கேட்ரிட்ஜையும் தேர்டு கேட்ரிட்ஜையும் கனெக்ட் பண்ணி அதை டேங்கில் கொண்டு வந்து கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த கேட்ரிட்ஜ் வால்வ் எல்லாத்தையுமே ஆப்ரேட் பண்ணுறதுக்காக இந்த டைரக்ஷன் கண்ட்ரோல் வந்து ஏ போட்டு எடுத்து அதை ஃபஸ்ட்டு கேட்ரிட்ஜுக்கு ஒரு லைனையும் அதுலேருந்து இன்னொரு லைனை சீரியஸாக எடுத்து தேர்டு கேட்ரிட்ஜுக்கு எக்ஸ்போர்ட்லேயும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் பிஏ போர்ட்டில் உள்ள ஆயில் லைனை எடுத்து கேட்ரிட்ஜ் 4க்கு ஒன்று, கேட்ரிட்ஜ் 2க்கு ஒன்று, ரெண்டுக்குமே பைலட் லைனில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? சிலிண்டரோட ஏ போர்ட்டை கேட்ரிட்ஜ் வால்வ் ஃபஸ்ட்டில் இருக்க கேட்ரிட்ஜ் வால்வோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். சிலிண்டரோட பி போர்ட்டை 4த்தில் உள்ள கேட்ரிட்ஜ் வால்வ் கூட கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ சிமுலேஷனை ஆன் பண்ணிடுவோம். காயில் பிக் பண்ணிக்கலாம். இப்போ சிமுலேஷன் அப்படியே ஸ்டாப் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ பம்ப்லேருந்து ஆயில் ஃபஸ்ட் நேராக இந்த 2 போர்ட்லேயும் வந்து நின்றுக்குது. ஓகேங்களா? நின்றுட்டு நம்ம இந்த பைலட் லைன் மூலமாக ஆயில் அடிச்சோம் பார்த்தீங்களா, அது டைரக்ஷன் கண்ட்ரோலில் வந்து நிற்குது. நம்ம இப்போ இந்த காயிலை ப்ரெஸ் பண்ணும்போது பி போர்ட்டும் கனெக்ட் ஆகிட்டு. ஓகேங்களா? நல்லா கவனிச்சிடுங்க. பி போர்ட்டும் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ என்ன ஆகும், ப்ரெஷர் லைன் டைரக்ஷன் கண்ட்ரோலில் வந்து ஆயில் எங்கே போகும்னா பி பைலட் லைன் வழியாட்டு வந்து இந்த 4th கேட்ரிட்ஜையும் செகண்ட் கேட்ரிட்ஜையும் ஆப்ரேஷன் பண்ண விடாது. எதனால் ஆப்ரேஷன் பண்ண விடாதுன்னா நம்ம ஆஸ் யூசுவலாக நம்ம டயக்ராமில் சொன்னது தான், இந்த பைலட் லைன் போர்ட்டில் ஆயில் ப்ரெஷர் வந்ததுன்னு இந்த பிளேட்டை பிடிச்சி புஷ் பண்ணி வச்சுக்கும். அப்போ என்ன ஆகும், இங்கே ப்ரெஷர் இருந்துச்சுன்னா நமக்கு இந்த பிளேட் வந்து ஆப்ரேஷன் ஆகிடுது. ஆப்ரேஷன் ஆக முடியாதுன்னா ஆயில் வந்து ஏ போர்ட்லேருந்து பி போர்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடாது. ஓகேங்களா? அதே தான் இங்கேயே நடந்திருக்குது. ஓகேங்களா? அதனால் இப்போ செகண்ட் கேட்ரிட்ஜும் 4th கேட்ரிட்ஜும் ஆப்ரேஷன் ஆக முடியல. அப்போ இந்த ஃபஸ்ட்டு கேட்ரிட்ஜும் தேர்டு கேட்ரிட்ஜுக்கும் இப்போ ஆப்ரேட் ஆகுது. அது எதனாலனா இந்த டி போர்ட்டும் ஏ போர்ட்டும் கனெக்ட் ஆகிருக்கனால என்ன ஆகும், இந்த லைனில் ப்ரெஷரே கிடையாது. ப்ரெஷரே இல்லாதப்ப அப்போ இந்த ஏ லைன் எங்கே கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த ஏ போர்ட்டும் டி போர்ட்டும் இப்போ கனெக்ட் ஆகிருக்கு. இந்த ஏ போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்ரிட்ஜும் தேர்டு கேட்ரிட்ஜும் கனெக்ட் ஆகிருக்குது. ஓகேங்களா? இது மட்டும் எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னா இந்த பைலட் லைனில் ப்ரெஷரே கிடையாது. ஓகேங்களா?
பைலட் லைனில் ப்ரெஷரே இல்லாதப்ப என்ன ஆகும், இந்த இடத்துல ப்ரெஷரே இல்லைன்னா நம்மளோட ஆயில் வந்து இந்த ப்ரெஸ் பண்ணி தள்ளிட்டு ஸ்ட்ரெயிட்டாக பி போர்ட்டுக்கு போயிடும். ஓகேங்களா, அதே தான் இதுலேயும் நடந்திருக்கு. அப்போ என்ன ஆகும், இந்த ரெண்டுக்கும் ஃப்ரீ மூவ்மெண்ட் கிடைச்சிடும். ஃப்ரீ மூவ்மெண்ட் கிடைச்சுன்னா ஆயில் வந்து நேராக அந்த கேட்ரேஜை புஷ் பண்ணி தள்ளிக்கிட்டு சிலிண்டரோட ஏ போர்ட் பக்கத்துக்கு இந்த பக்கத்துக்கு போயிடும். அப்போ இங்கே இருக்க ஆயில் என்ன பண்ணும், இதே போர்ட் விளையாட்டு இங்கே வந்து இதில் வந்து பார்க்குறோம், இந்த பக்கம் போக பார்க்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இது க்ளோஸில் இருக்குது, ஏன்னா இந்த லைனில் ஆயில் ப்ரெஷர் இருக்குது, அதனால் இங்கே க்ளோஸில் இருக்குது. இதை இந்த கேட்ரேஜை ஈஸியாக புஷ் பண்ணி தள்ளிட்டு டேங்க் விளையாட்டு ரிட்டர்ன் ஆகிடும். ஓகேங்களா, இது ரிட்டர்ன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா, இப்போ பாருங்கள், உங்களுக்கு க்ளீனாக தெரியும். ஆயில் நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இந்த போட்டை கனெக்ட் பண்ணி வச்சுருந்தோம். அதனால் ஓகேங்களா, பிஎம் கனெக்ட் ஆகிருந்து, ஏஎன் டிஎம் கனெக்ட் ஆகிருந்து. இப்போ இதில் பாருங்கள், ஆயில் சிலிண்டர் ஃபுல் ஸ்டோக் முடிச்சதோட ஃபுல் ப்ரெஷர் லைனை க்ளீனாக காட்டுது பாருங்கள். ப்ரெஷர் லைன்லேருந்து ஆயில் பி போர்ட்டில் வந்து நிற்குது. அதே மாதிரி இங்கே இருந்து ஆயில் ஃபஸ்ட்டு கேட்ரேஜுக்கும் ஃபோர்த்து கேட்ரேஜுக்கும் வந்து நிற்குது. ஓகேங்களா, பி போர்ட்டும் கனெக்ட் ஆகிட்டு எண்ட் ஆகும்போது அந்த ஆயில் வந்து ஃபோர்த்து கேட்ரேஜும் செகண்ட் கேட்ரேஜும் பைலட் லைன் மூலமாக பைலட் லைன் போட்டு ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கனால இந்த ரெண்டு கேட்ரேஜாலையும் இப்போ ஆப்ரேட் ஆக முடியாது. ஓகேங்களா, அதே மாதிரி ஃபஸ்ட்டு கேட்ரேஜும் தேர்டு கேட்ரேஜும் டி லைனில் கனெக்ட் ஆகிருக்கு. டி லைனில் ப்ரெஷர் இல்லாதனால இந்த ரெண்டு கேட்ரேஜும் ஒர்க் ஆக முடியும். ஓகேங்களா, அதனால் அப்போ நான் இங்கே இருக்க ஆயில் வந்து இந்த கேட்ரேஜை புஷ் பண்ணி தள்ளிட்டு ஆயிலை நேரம் எங்கே கொண்டு போகுது. ரிட்டர்ன் லைன் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் இல்லாதனால லைட் லைனில் கொடுத்துருக்காங்க, அது நேரம் இருந்தாலும் வந்து டேங்க் வந்து கனெக்ட் ஆகுது. ஓகேங்களா, இதே தான் நம்ம ரிட்டர்ன் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்னும் சேம் அதே மாதிரி தான். இப்போ பி போர்ட்டும் ஏ போர்ட்டும் கனெக்ட் ஆகிருக்குது, பி போர்ட்டும் டி போர்ட்டும் கனெக்ட் ஆகிருக்குது. ஓகேங்களா, இப்போ பி போர்ட்டும் ஏ போர்ட்டும் கனெக்ட் ஆகும்போது ப்ரெஷர் வந்து எங்கே போகும், ஏ லைன் வழியாட்டு வந்து ஏ கேட்ரேஜுக்கும் ஃபஸ்ட்டில் இருக்க கேட்ரேஜுக்கும் தேர்டு கேட்ரேஜுக்கும் ப்ரெஷர் லைனை கொடுக்கும். ஓகேங்களா, அப்போ ப்ரெஷர் லைனை கொடுக்கும்போது என்ன ஆகும், நம்ம பழைய இதில் சொன்ன மாதிரி தான் ஆயில் ப்ரெஷர் இந்த பிளேட்டை வந்து பிடிச்சி புஷ் பண்ணி வச்சுக்கும். அப்போ இந்த கேட்ரேஜோட ஆப்ரேட் ஆக முடியாது. ஓகேங்களா, ஆயில் இந்த இப்படி உள்ள வந்து மொத்தமாக இந்த ஏரியா மொத்தத்தையும் கவர் பண்ணி வச்சுக்கும் போது என்னாகும், இந்த பிளேட்டு ஃபுல்லாக வந்து போட்டை வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது ஆயில் வந்து கீழேருந்து ப்ரெஷர் லைனில் வரக்கூடிய ஆயில் வந்து இந்த இதை ப்ரெஸ் பண்ணிக்கிறாது. அதனால் இந்த போட் எனி டைம் க்ளோஸில் இருக்கும். ஓகேங்களா, அதனால் இந்த கேட்ரேஜ்லையும் ஆப்ரேட் ஆக முடியல. ஓகேங்களா, அதாவது பி போர்ட்டும் டி போர்ட்டும் கனெக்ட், பியும் டியும் வந்து ஒரே லைனில் கனெக்ட் ஆகிருக்கு. பியும் டியும் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் லைனால் ஃபோர்த்து கேட்ரேஜுக்கும் செகண்ட் கேட்ரேஜுக்கும் ஆயில் ப்ரெஷர் இல்லை. ஓகேங்களா, ஏன்னா பைலட் லைனில் எந்த ப்ரெஷருமே இருக்காது. அதனால் நம்மளோட ஆயில் என்ன பண்ணோம்னா ஏ போர்ட்டில் இருந்து பி போர்ட்டுக்கு ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஓகேங்களா, ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது என்ன ஆகும்னா இங்கே இருக்க ஆயில் ஸ்ட்ரெயிட்டாக இதில் வந்து நிற்கும். இங்கே வந்து நின்றுட்டு இந்த கேட்ரேஜை புஷ் பண்ணி தள்ளிட்டு இதில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக சிலிண்டரோட இந்த பக்கத்துக்கு போயிடும். ஓகேங்களா, அப்போ ரிட்டர்ன் ஆயில் என்ன பண்ணும், ரிட்டர்ன் ஆயில் ஸ்ட்ரெயிட்டாக இந்த வந்து ஃபஸ்ட்டு கேட்ரேஜை பார்க்கும். ஃபஸ்ட்டு கேட்ரேஜ் க்ளோஸில் இருக்குது, இதனாலனா இங்கே ஆயில் இருக்கனால க்ளோஸில் இருக்குது. அதனால் இந்த செகண்ட் கேட்ரேஜ் வழியோட வந்து ரிட்டர்ன் ஆகிடும். ஓகேங்களா, நான் மறுபடியும் சிமுலேஷன் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். மொத்த சைக்கிள் முடிஞ்சதோடு பாருங்கள், எல்லாத்தையுமே க்ளீனாக காட்ட பாருங்கள். ப்ரெஷர் இந்த இப்போ இருக்குது, இங்கே வந்து பார்த்துட்டு இந்த ப்ரெஷர் இங்கே இந்த போர்ட்டு க்ளோஸில் இருக்குது, இந்த போர்ட்டு ஓப்பனில் இருக்குது. ஏன் இந்த போர்ட்டு க்ளோஸில் இருக்குது, நம்மளோட ப்ரெஷர் லைனும் ஏ போர்ட்டும் கனெக்ட் ஆகிருக்குது, டைரக்ஷன் கண்ட்ரோலில் ஏ போர்ட்டும் கனெக்ட் ஆகிருக்குது. கனெக்ட் ஆகும்போது ஆயில் வந்து ஃபஸ்ட்டு கேட்ரேஜும் செகண்ட் கேட்ரேஜும் ஆயில் ப்ரெஷர் மூலமாக பைலட் லைன் உதவினால ஆயில் ப்ரெஷர் மூலமாக ரெண்டு வால்வையும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டு. ஓகேங்களா, க்ளோஸ் பண்ணி வச்சுட்டனால இந்த வால்வால் ஆப்ரேஷன் ஆக முடியல. பி போர்ட்டும் டி போர்ட்டும் ப்ரெஷர் இல்லாதனால இந்த ரெண்டுமே ஃப்ரீயாக இருக்குது. ஃப்ரீயாக இருந்தனால ஆயில் ப்ரெஷர் வந்து இந்த ஃபோர்த்து கேட்ரேஜ் வழியோட போய் சிலிண்டரோட ஒரு பக்கத்துக்கு போயிட்டு ரிட்டர்ன் லைனை செகண்ட் கேட்ரேஜ் லைன் மூலமாட்டு நம்ம வெளில எடுக்கிறோம். ஓகேங்களா, இதாங்க கேட்ரேஜ் வழியோட ஒர்க்கிங். இந்த வீடியோ பிடிச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.